ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் சின்னமன் ரோல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு குக் பண்ணி மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ 1 கப் எடுத்திருக்கேன். லம்ஸ்லாம் எல்லாமே நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலில். இப்போ நான் இங்கே 2 கப்ஸ் ஆஃப் ஃப்ளோர் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளோர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ளோர் வேணால் எடுத்துக்கலாம். ஹோல் வீட் ஃப்ளோர் ஒரு ஆல்மண்ட் ஃப்ளோர் என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் இங்கே க்ளூட்டன் ஃப்ரீ கிங் ஆர்த்தரோட பிராண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். அதோட க்ளூட்டன் ஃப்ரீ 1:1 மெஷர்மெண்ட் ஃப்ளோரில் நான் எடுத்திருக்கேன். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மேப்பிள் சிரப் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இதை வந்து நம்ம ஒரு சாஃப்ட் டவ்வாக நம்ம மேக் பண்ண போகிறோம். எந்த வாட்டரும் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஹேண்ட்ஸை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டவ் மேக் பண்ண போகிறோம். ப்ரிப்பேர் பண்ண டவ் வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளாரை வந்து மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி ரோல் ஆகும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டவ் மேலே இந்த மேப்பிள் சிரப்பை கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் ஒரு ஊற்ற வேணாம். டோன்ட் போர் இட். ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி எல்லா பிளேஸையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் சுகர் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எனி டைப் ஆஃப் சுகர் எடுத்துக்கோங்க. நான் இங்கே கோகோனட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக இந்த டவ் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நிறையா இருந்தாலே வந்து நல்லா தான் இருக்கும். நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதோடைய ஒரு 1 to 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சின்னமன் பவுடர் தாங்க. இது சின்னமன் ரோல்னால சின்னமன்ஸ் நிறையா போட்டாலே நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 1 to 2 டீஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் இங்கே க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளோர் எடுத்தனால கொஞ்சம் இந்த மாதிரி பிரேக் ஆகுது. நீங்கள் வந்து நார்மல் ஹோல் வீட் ஃப்ளோர் எடுத்தால் கொஞ்சம் பிரேக் ஆகாமல் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் பண்ணிட்டு நல்ல லாக் ஷேப்பில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம லாக் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 10 to 11 ரோல்ஸ் மாதிரி வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் லைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ரோல்ஸை வந்து நான் பேக்கிங் ட்ரேயில் லைனப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பட்டர் ஜஸ்ட்டு மேலே மட்டும் அப்ளை பண்ணுறேன். பிரேக் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்டர் மட்டும் அப்ளை பண்ணி விடுறேன். இது டோட்டலி ஆப்ஷனல். வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு. அதில் வந்து நான் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஒன்ஸ் 25 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஃபோர்க்கில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஃபோர்க்கு க்ளீனாக வந்துச்சுன்னா இட்ஸ் டன். இப்போ ஐசிங் பண்ணதுக்கு நான் ஒரு 1/2 கப் கேஷ்யூஸ் வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வைக்கிறேங்க. ஒரு மினிமம் 30 மினிட்ஸ் நீங்கள் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பிளெண்டர் ஜாரில் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு 1/4 கப் மேப்பிள் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்ச 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்ச கேஷ்யூஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இதோட 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில், மெல்டட் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லைட் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அதுக்கப்புறம் 1/2 கப் மில்க்கு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ப்யூரியாக ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் மில்க் வேணான்னா ஆல்மண்ட் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த வாட்டரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த பேஸ்ட் திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஐசிங்கை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பேக் பண்ணி வச்ச சினமன் ரோல்ஸ் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சினமன் ரோல்ஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ சினமன் ரோல்ஸ் ஹெல்த்தி வெர்ஷனில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அண்ட் கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடையில் வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோவை அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். சரிங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?